அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. இந்த நேரத்துல நம்ம நவக்கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் தன்னோட பயணத்தை மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு மாத்துறாரு. இதோ இந்த சித்திரை மாச பிறப்புல நடக்க போற சூரிய பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு புது தெம்பையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரப்போகுது. வழக்கமா சூரியன் மேஷத்துக்கு வர்றது உச்சம் பெறுற காலம்னு சொல்லுவோம். அதனால இதோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த சித்திரை மாசத்துல சூரியன் மேஷத்துக்கு வர்றதால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த இழுபறியெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாவே வந்து உங்ககிட்ட ஒட்டிக்கும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் மத்தவங்கள பிரமிக்க வைக்கும். ஆனா அதே நேரத்துல கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இந்த மாசத்துல நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். அதிகார பதவிகள் உங்களை தேடி வரும். பொருளாதார ரீதியா பார்த்தோன்னா இதுவரைக்கும் இருந்த பண நெருக்கடிகள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தைரியமா இறங்கலாம். ஏன்னா சூரியனோட பார்வை உங்க லாபத்தை பன்மடங்கு உயர்த்தும். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நீங்கி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற சூழல் உருவாகும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வெயில் காலம்ங்கிறதால அதிகப்படியான உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. மத்தபடி இந்த 2026 சூரிய பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆரம்பமா அமையும். அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான கிரக மாற்றத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது நவகிரகங்களின் அரசனான சூரிய பகவான் உங்க ராசியில இருந்து மேஷ ராசிக்கு வர்றாரு. மீன ராசியான உங்களுக்கு சூரியன் இப்போ 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாகிறாரு. உங்க ராசியில இருந்து சூரியன் விலகிறதுனால இதுவரைக்கும் இருந்த உடல் சோர்வு நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். அடுத்த ஒரு மாசத்துக்கு சூரிய பகவான் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போறாருன்னு இப்போ நாம விரிவா பார்ப்போம். உங்க ராசிக்கு 2ஆம் இடமான மேஷத்துல சூரியன் உச்சம் பெறுறது ஒரு சிறப்பான விஷயம்தான். 2ஆம் இடம்ங்கிறது வருமானம், பேச்சு மற்றும் குடும்பத்தை குறிக்கிறதுனால இந்த 3 விஷயத்திலையும் ஒரு வேகம் இருக்கும். பேச்சுல ஒரு அதிகார தோரணை தானாவே வந்துடும். ஆனா அதே சமயம் சில நேரங்கள்ல உங்க பேச்சு மத்தவங்கள காயப்படுத்தவும் வாய்ப்பிருக்கு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து எதிர்பார்த்த பணவரவு இப்போ சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல ஒரு கௌரவமான சூழல் நிலவும். உங்களோட வார்த்தைக்கு எல்லாரும் மதிப்பு கொடுக்கிற ஒரு காலம் இது. உங்களோட முகம் பிரகாசமாகும். சமூகத்துல உங்களை பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயம் இப்போ தானாவே உருவாக ஆரம்பிக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு காரியம் இப்போ சுலபமா நடந்து முடிஞ்சு உங்களுக்கு லாபத்தை தரும். வெளிநாடு பயணம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அதுக்கான யோகம் கைகூடி வரும். ஆவணங்கள் சரியா முடியும். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள் மறைஞ்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா விவாதம் செய்வீங்க. உங்களோட நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறப் போகுது. அதனால மனசு ரொம்பவே உற்சாகமா இருக்கும்னு சொல்லலாம். செல்வாக்கு மிக்க பெரிய மனிதர்களோட அறிமுகம் உங்களுக்கு புது வருமான வாய்ப்புகளை தேடித்தரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியா ரொம்பவே ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். கையில பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். அதனால நீங்க செய்யணும்னு நினைச்ச காரியங்களை தைரியமா செய்யலாம். அரசாங்க வழியில இருந்து எதிர்பார்த்த சில சலுகைகள் அல்லது நிலுவைத் தொகைகள் இப்போ கைக்கு வந்து சேரும். வேலையில இருந்த நெருக்கடிகள் குறைஞ்சு உங்க உழைப்புக்கு ஏத்த ஒரு நல்ல பெயர் மேலதிகாரிகள் கிட்ட கிடைக்கும். வண்டி வாகனங்களை மாத்தணும்னு நினைக்கிறவங்க இப்போ முயற்சி செஞ்சா கண்டிப்பா ஒரு நல்ல வண்டி அமையும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுனால மனசுல இருந்த ஒரு பெரிய கடன் பாரம் ஓரளவுக்கு குறையும். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நிர்வாகத் திறமை பளிச்சிடும். பேச்சால காரியங்களை சாதிப்பீங்க. உங்களுடைய உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து கிடைக்கும். பதவி உயர்வுக்கு இப்போ வாய்ப்பு இருக்கு. அரசு தேர்வுகள் எழுத காத்துக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு இது ரொம்பவே ஒரு சாதகமான காலம்னே சொல்லலாம்.
விடாமுயற்சி செஞ்சா கண்டிப்பா அரசு வேலை கிடைக்கிறதுக்கு இப்போ 100% வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமாகும். குடும்பத்தோட குலதெய்வம் கோவிலுக்கு போய் வர்றதுக்கு யோகம் இருக்கு. உங்க பேச்சுல ஒரு வசீகரம் இருக்கும். அதனால கடினமான மனிதர்களை கூட சுலபமா மாத்திடுவீங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சுபகாரியங்கள் கைகூடி வரும். கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகமாகும். ஒருத்தர் நல்லா புரிஞ்சுகிட்டு இப்போ நீங்க செயல்படுவீங்க. வீட்டுல நீண்ட நாளா தடைப்பட்டிருந்த விசேஷங்கள் இப்போ சந்தோஷமா நடக்கிறதுக்கு நல்ல வழி பிறக்கும். குழந்தைகளோட படிப்பு மற்றும் வேலை விஷயத்துல நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல முன்னேற்றம் இப்போ இருக்கும். உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்துக்கும்போது உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். மனசு உற்சாகமா இருக்கும். குடும்பத்துல ஒரு புது நபர் வர்றது மூலமா மகிழ்ச்சி இன்னும் பல மடங்கு இப்போ அதிகமாகும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த சித்திரை மாசம் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா அமையும். உங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். இப்போ புதுசா கிளைகள் ஆரம்பிக்க சரியான நேரம். வியாபாரத்துல லாபம் கணிசமா உயரும். வாடிக்கையாளர்கள் கிட்ட உங்க மேல ஒரு நல்ல நம்பிக்கை உருவாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யறவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. கமிஷன் மற்றும் ஏஜென்சி தொழில் செய்யறவங்களுக்கு கை நிறைய வருமானம் வந்து சேரும். உங்களோட சேமிப்பும் உயரும். போட்டியாளர்களை விட நீங்க ஒரு படி மேலேயே இருப்பீங்க. உங்களோட யுக்திகள் இப்போ பலிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு பொற்காலம்னு தான் ஜோதிட ரீதியா சொல்லணும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு இந்த மாசம் உறுதியா கிடைக்கும். சக ஊழியர்கள்கிட்ட போட்டி போடாம அவங்களோட ஒத்துழைப்பை வாங்கி வேலையை முடிக்க இப்போ பாருங்க. வேலைப்பளு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அதை நீங்க திறமையா கையாண்டு எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுப்பீங்க. புது வேலை தேடுறவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல வேலை இந்த சூரிய பெயர்ச்சியால அமையும். மேலதிகாரிகளோட முழு ஆதரவும் உங்களுக்கு இருக்கிறதால வேலையில எந்த ஒரு பயமும் இப்போ இருக்காது. ஆரோக்கியத்துல மட்டும் சின்ன சின்ன உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகலாம். ஆனா பெரிய பாதிப்பு இருக்காது. சூரியன் 2ஆம் இடத்துல வர்றதால கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அல்லது முகத்துல பருக்கள் வந்து போகலாம். அதிகமா தண்ணி குடிக்கிறதும் இளநீர் எடுத்துக்கிறதும் உங்க உடம்ப ரொம்பவே குளிர்ச்சியா வச்சுக்க இப்போ உதவும். பித்தம் சம்பந்தமான கோளாறுகள் வராம இருக்க உணவுல கொஞ்சம் காரத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. முறையான உணவு பழக்கத்தை மட்டும் கடைபிடிச்சா இந்த மாசம் முழுசும் நீங்க ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்கலாம். மனசுல இருக்கிற தேவையில்லாத கவலைகளை விட்டாலே ஆரோக்கியம் ரொம்பவே சீரா இருக்கும்னு சொல்லலாம். பொருளாதார நிலைமையை பார்த்தா வரவு தாராளமா இருக்கும். உங்க சேமிப்பு இப்போ மெதுவா உயரப்போகுது. முன்னாடி செஞ்ச முதலீடுகள்ல இருந்து இப்போ ஒரு நல்ல லாபம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டா கடனில்லாத நிம்மதியான வாழ்க்கையை இந்த மாசம் வாழலாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாம இருக்கிறது உங்க பண பாதுகாப்புக்கு இப்போ ரொம்பவே நல்லது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கம் மறைஞ்சு உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்யறவங்க அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட கேட்டுட்டு செய்யறது இப்போ புத்திசாலித்தனம். பெண்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ரொம்பவே உற்சாகத்தை கொடுக்கும். குடும்பத்துல உங்க பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். உங்களோட நிர்வாக திறமையை பார்த்து மத்தவங்க வியக்கிற அளவுக்கு நீங்க காரியங்களை கச்சிதமா முடிப்பீங்க. வேலைக்கு போற பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட கௌரவம் இப்போ உயரும். அக்கம்பக்கத்துல இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் தீர்ந்து ஒரு நல்ல சுமூகமான சூழல் உருவாகும். உங்க பேச்சை கேட்டு மத்தவங்க நடக்கிறதால மனசுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி இந்த மாசம் முழுக்க இருக்கும். புதுசா நகை அல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குறதுக்கு இப்போ யோகம் இருக்கு. மாணவர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி கல்வியில ஒரு பெரிய மைல்கல்லா அமையும்னு உறுதியா சொல்லலாம். ஞாபக சக்தி அதிகமாகும். படிப்புல ஒரு தனி ஆர்வம் வரும். இதனால பரீட்சையில நல்ல மார்க் வாங்குவீங்க. உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட காலேஜிலேயே சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கிறதுக்கு இது ரொம்பவே அருமையான காலம். உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்கும். விளையாட்டு மற்றும் கலைத்துறையில இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரமும் மெடல்களும் கிடைக்கிறதுக்கு இப்போ யோகம் இருக்கு. ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு பெரிய பலமா அமையும். அவங்க கிட்ட நற்பெயர் எடுப்பீங்க. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு பெரிய பதவியை அல்லது பொறுப்பை தேடித்தரும். உங்களோட பேச்சாற்றலால பொதுமக்களோட ஆதரவை இப்போ அதிகமா திரட்டுவீங்க. மேலிடத்துல உங்க செல்வாக்கு கூடும். சமூக சேவையில இருக்கிறவங்களுக்கு அரசாங்க விருதுகள் அல்லது பாராட்டுகள் கிடைச்சி பெருமை சேர்க்கும். உங்க எதிரிகளோட வியூகங்களை முறியடிச்சு நீங்க முன்னுக்கு வருவீங்க. ஆனா யாரையும் குறைச்சி மதிப்பிட வேண்டாம். கட்சி காரியங்களுக்காக அடிக்கடி பயணம் செய்ய வேண்டியிருக்கும். அந்த பயணங்கள் எல்லாமே வெற்றியா முடியும். பொதுமக்களோட முழு ஆதரவு உங்களுக்கு இப்போ சாதகமா அமையிற காலம் இது.
இந்த சூரிய பெயர்ச்சியால கிடைக்க போற நன்மைகளை இன்னும் அதிகமாக்க சில எளிய பரிகாரங்களை செய்யுங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால அர்ச்சனை செஞ்சு வழிபடுறது ரொம்பவே நல்லது. முடிஞ்சா ஏழை எளியவர்களுக்கு கொண்டைக்கடலை அல்லது மஞ்சள் நிற உணவுகளை தானம் செய்யுங்க. சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆதித்ய ஹிருதயம் மந்திரத்தை சொல்லி வழிபடுறது உங்க தன்னம்பிக்கையை கூட்டும். செவ்வரளி பூக்களை கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யறது உங்களுடைய காரிய தடைகளை நீக்கி வெற்றியை தரும். குலதெய்வ வழிபாடு உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்கி உங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கும். மொத்தத்துல இந்த 2026 சூரிய பெயர்ச்சி மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு வருமானமான காலமாவே அமையப் போகுது. நீங்க எதை தொட்டாலும் அதுல உங்களோட பேச்சாற்றலால வெற்றியை பதிப்பீங்க. அதனால தயங்காம காரியத்துல இறங்குங்க. தர்ம காரியங்கள்ல ஈடுபடுறதும் பெரியவங்களோட ஆசியை வாங்குறதும் உங்க வெற்றியை இன்னும் அதிகப்படுத்தும். வர்ற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை அடைவீங்கன்னு நான் நம்புறேன். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் தரட்டும்னு அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.